மனித வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு தான் தங்கம். தங்கம் தான் அதிக விலை கொண்ட மதிப்புமிக்க பொருள்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க ஒவ்வொரு மனுஷனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய பொருளா தான் தங்கத்தை பார்க்குறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் அப்படிங்கிறது பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் கனவு தான். அந்த அளவுக்கு அதனுடைய நிலை மாறிடுச்சு. ஆனா இந்த உலகத்துல தங்கத்தை விட அதிக விலை மதிப்பு கொண்ட பொருட்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இந்த உலகத்தை சுத்தி மதிப்புமிக்க பொருளாக இருக்கக்கூடிய தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத பொருட்களை பத்தி பார்க்கலாமா? அடுத்ததா டா ஹோங் போவ் டீ. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் இந்த டீயை எதிர்பார்த்திருப்பீங்க. சீனாவில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த வகை டீ ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக மார்க்கெட்டில் விற்பனையாகுது. இது சீனாவில் குறிப்பிட்ட மலைப்பகுதியில் விளையக்கூடிய ஒரு டீ. உலகத்திலேயே 6 மரங்கள் மட்டுமே இந்த டீயை விளைவிக்குதுன்னு சொல்றாங்க. இதன் கன்றுகளை வளர்க்க பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் போராடிட்டு வராங்க. ஆனால் அதற்கான வெப்பநிலை, காற்று, தண்ணீர்னு சொல்லிட்டு எதுவுமே செட் ஆகல. பச்சை அல்லது பிரவுன் நிறத்தில் இந்த டீ இருக்குமா? இதை பறிச்சு 9 முறைகளில் இதை ப்ராசஸ் செஞ்சு குடிக்கும் டீயாக தான் இதை மாற்றுறாங்க. 9 நிலைகள் மாறினால் மட்டும்தான் இது டீயாகவே மாற்றப்படுமா? அப்போ யோசிச்சு பாருங்க இந்த டீ எவ்வளோ ரேருன்னு. வெறும் 6 மரங்கள் மட்டுமே இந்த டீ கிடைக்கிறதுனால இதனுடைய விலை ஒரு கிராமுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமாக விற்பனையாகுது. ஒரு பெட்டி டீ பாத்தீங்கன்னா 70 லட்சத்துக்கும் அதிகமாக விற்பனையாகுது. 2002ஆம் ஆண்டு 20 கிராம் பாத்தீங்கன்னா 20 கோடிக்கும் அதிகமாக விற்பனையாகிருக்கு இந்த டீ. ஆன்டிமேட்டர் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் ஃபிக்ஷன் அப்படின்னு பல பேரும் சொல்றாங்க. ஆனா சிலர் 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குணம் இருக்கு. இது வேகமாக பயணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. இது எந்த ஒரு பொருளோட மோதுதோ அந்த பொருளும் அழிஞ்சு தன்னையும் அழிச்சுக்குமா. இதை மற்ற பொருட்களை போல ஒரு இடத்துல நம்மளால சேமிச்செல்லாம் வைக்க முடியாது. அதனால இதை பார்க்கணும் அப்படின்னாலும் இது ஒரு எலக்ட்ரிக் அல்லது காந்த சக்தியை பயன்படுத்தி எந்த இடத்துலையும் மோதாம வச்சு பார்த்துக்க முடியும். மிகச்சிறிய அளவில் மட்டுமே இந்த பொருள் இருக்கும். அதனாலேயே இதை விற்பனை செய்யும் பொருள் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை விற்பனையும் அதிக அளவில் செய்ய மாட்டாங்க. 1999ல் நாசா 1 கிராம் ஆன்டி ஹைட்ரஜன் தயாரிக்க 70 கோடி வரைக்கும் செலவு செஞ்சிருக்காங்க. அதனாலேயே இதனுடைய விலையை இப்பயும் தங்கத்தோட கூட நம்மளால ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க.